வணக்கம் நண்பர்களே. எம்எஸ்கி ப்ரோ ஆண்ட்ராய்டு மீடியா பிளேயரில் இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு 16 GB 8 GB அந்த மாதிரி வருது. இந்த இன்பில்ட் ஸ்டோரேஜை நம்ம இந்த ஒரு பென்ட்ரைவில் ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஃபைல் ஏதோ ஒன்று வச்சுருக்கோம்னா அதை எப்படி நம்ம இதில் காப்பி பண்ணி நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை ஆப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போய்க்கிங்க. அதுக்குள்ளே போனோன்னா ஃபைல் மேனேஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ளே போனோம்னா இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் மெமரி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் போட்டு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லோக்கல் மெமரிங்கிறது இன்பில்ட் மெமரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் போட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பென்ட்ரைவ், அதை காட்டுது. இப்போ லோக்கல் மெமரியில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இன்பில்ட் ஸ்டோரேஜ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதில் காட்டும். அதுலேயே பேக் வந்தீங்கன்னா அடுத்து இந்த நம்பர் போட்டு பார்த்தீங்களா, அது பென்ட்ரைவ். இதுலேயே பார்த்தீங்கன்னா அதில் சைஸ் எல்லாமே வரும், உங்களுக்கு எத்தனை ஜிபி எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் வரும். இப்போ அதை செலக்ட் பண்ணோம்னா அதில் உள்ள வீடியோஸு இல்லை சாங்ஸு எதாக இருந்தாலும் அதில் காட்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒன்று காப்பி பண்ணி காட்டுறேன், எப்படி காப்பி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு சின்ன ஃபைலை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஆடியோ ஒன்லின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டால்பி டிஜிட்டலு ஆடியோ சவுண்டு. இதை நான் காப்பி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ரிமோட்டில் ஓகே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஓகே பட்டனை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள், கீழே ஒரு ஆப்ஷன் வருதா, அந்த கீழே ஆப்ஷன் வரதுல பார்த்தீங்கன்னா இதில் காப்பி பண்ணுறீங்களா, கட் பண்ணுறீங்களா, டெலீட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும். நம்ம இதை காப்பி பண்ணி நம்ம இந்த ஆண்ட்ராய்டு மீடியா பிளேயரில் நம்ம சேவ் பண்ண போகிறோம் இன்பில்ட் ஸ்டோரேஜில். இப்போ என்ன செய்யணும்னா இந்த ரிமோட்டில் அந்த காப்பிங்கிற ஆப்ஷனுக்கு நான் கொண்டு வந்துட்டு திருப்பி அதை அந்த ஓகே பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்து இந்த பட்டனை பேக் வந்தீங்கன்னா அடுத்து லோக்கல் மெமரின்னு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்க்கிங்க. ஓகே பட்டன் கொடுத்தா ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆனோன்னே நீங்கள் இங்கே வந்து எங்கே வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம சேவ் பண்ணதை ஒரு இந்த மூவிஸ் ஃபைலில் சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓகே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா கீழே ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு திருப்பி இந்த ஓகே பட்டனை கொடுத்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணது இந்த இன்பில்ட் ஸ்டோரேஜுக்கு வந்துடும். இப்போ நம்ம பென்ட்ரைவ் நம்ம எடுத்துட்டாலுமே அந்த ஆண்ட்ராய்டு மீடியா பிளேயர் இன்பில்ட் மெமரியில் அது ஸ்டோரேஜ் ஆயிரும். எப்போ வேணாலும் நம்ம அந்த வீடியோவை போட்டு பார்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு MP3 சாங்ஸ் வச்சுருந்தாலும் இதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த காப்பி ஆயிடுச்சு பாருங்கள், இந்த ஆயிடுச்சா. இப்போ வந்து அந்த ஃபைல் வந்து அந்த மீடியா பிளேயர் மெமரியில் இருக்குது. இப்போ அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் நம்ம இந்த இன்பில்ட் மெமரியை நம்ம யூஸ் பண்ணணும் நண்பர்களே. நான் சொல்கிறது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது சம்மந்தப்பட்ட வேறு வீடியோக்களில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.